பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலை நாம் பாடுவோம். தேவன்பின் வெள்ளமே, திருவருள் தோற்றமே, மெய்மான ஆனந்தமே, செய்யனின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயானின் அடிப்பணிந்தேன். செய்யலின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயானின் அடிப்பணிந்தேன். சொந்தம் உனதல்லா சோர வழி செல்ல எந்தாய் துணிவேனுயா. புந்தி கமலமா பூமாலை கோத்து நீர் பொற்பாதம் பிடித்து கொள்வே. தெய்வன்பின் வெள்ளமே, திருவருள் தோற்றமே, மெய்மான ஆனந்தமே, பாவச்சீட்டில் பல வேளை பலமின்றி தேவே தவறிடினும் கூவி விழித்து மார்புடனை தன்பார் யாவும் பொறுத்த நாதா. கூவி விழித்து தன் மார்போடனை தன்பாய் யாவும் பொறுத்த நாதா. தெய்வன்பின் வெள்ளமே, திருவருள் தோற்றமே, மெய்மான ஆனந்தமே, மூர்க்க குணம் கோபம் லோகம் சிற்றின்பமும் மேற்கொள்ளும் நாசயகம் தாக்கி தடுமாறி தயங்கிடும் வேளையில் தூக்கி காத்தருள்வாய். தாக்கி தடுமாறி தயங்கிடும் வேளையில் தூக்கி காத்தருள்வாய். தெய்வன்பின் வெள்ளமே, திருவருள் தோற்றமே, மெய்மான ஆனந்தமே, செய்யனின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயானின் அடிப்பணிந்தே. செய்யனின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயானின் அடிப்பணிந்தே. கர்த்தாவே, உங்களுடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உங்களுடைய பாதத்திலே நாங்கள் அதிகாலை தோறும் அமர்வது எங்களுக்கு எத்தனை சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறதாப்பா. இந்த நாளுக்கு தேவையான கிருபை வரங்களால் எங்களை நிறைத்து, எங்களை ஆசீர்வதித்து, பாதுகாத்து, எங்கள் குடும்பத்தினரை பாதுகாத்து, வேலியடைத்து, இந்த பொல்லாத உலகத்தில் எங்களை சாட்சிகளாக நிறுத்துகிற தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். தனித்தனியே குடும்பங்களாக ஆண்டவரே, எல்லா தேசத்தையும் நாடுகளையும் சேர்ந்த பிள்ளைகள் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களை ஆண்டவரே நீர் பலப்படுத்துவீராக. நீர் தெரிந்து கொண்டதின் நோக்கத்தை நிறைவேற்றும் அது கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளில் நாம் தேவ செய்தியை பார்க்கலாம். இந்த அதிகாலை பொழுதில் நாம் அநேக சப்தங்களை நம்மை சுற்றிலும் உணர முடியும். தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் பல சப்தங்கள் இந்த அதிகாலை பொழுதில் நாம் ஒருவேளை கேட்கலாம். ஆனால் ஆத்துமாவின் அடித்தளத்தில் இருந்து ஆண்டவராகிய கர்த்தர் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்க நீங்களும் நானும் ஆயத்தமாய் இருக்கிறோமா என்பதை குறித்து தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆத்துமாவின் சத்தம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆத்தும நேசர். அந்த ஆத்தும நேசரின் சத்தம் இந்த அதிகாலை பொழுதுல உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து பேசுகிறதற்கு நாம் செவி கொடுத்தோமானா, ஒருவேளை அதிகாலையில் எழும்பி நம்முடைய வேலைகளெல்லாம் கவனித்து விட்டு முகம் கழுவி எல்லாம் ஆயத்தமாகிவிட்டு வேத வசனங்களை எடுத்து நாம் வாசிக்க, தியானிக்க, பாடல் பாடி தேவனை ஆராதிக்க ஆரம்பிக்கும் போதெல்லாம் இந்த இடைப்பட்ட நேரத்திலேயே நாம் ஒரு காரியம் செய்யும்போது ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்தை நாம் கேட்க முடியும். ஒருவேளை இரவு நேரத்தில் உறங்கி நாம் விடியற்காலம் எழும்பும் போதே சில வெளிப்பாடுகளோடு நாம் சில நேரங்களில் எழுந்திருக்கக்கூடும். இதெல்லாம் தேவனுடைய பெரிய ஈவு.
கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, புலம்பல் 3:24 முதல் 26 வசனங்களிலே, கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். அப்போ அந்த ஆத்துமாவிலிருந்து ஒரு சத்தம் வருகிறது. அது என்ன சொல்லுகிறது? கர்த்தர் உன்னுடைய பங்கு. அதனால நான் என்ன செய்வேன்? இந்த வெளியிலிருந்து என்னை சூழ இருக்கிற அந்த சத்தத்தை விட என் உள்ளான இருதயத்திலிருந்து வருகிற இந்த சத்தத்துக்கு நான் செவி கொடுப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. ரட்சிப்பு என்று சொல்லும்போது பாவ மன்னிப்பு மட்டும் இல்லை. நாம் ஒருவேளை பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று ரட்சிக்கப்பட்டு திருவிருந்து எடுத்து சபைக்கு ஒழுங்காக செல்லுகிற பிள்ளைகளாக இருக்கலாம். ஆனால் என்றைக்கு நாம் முழுகி ஞானஸ்நானம் எடுக்கிறோமோ அன்றைக்கு நாம் பரிபூர்ணம் அடைவது கிடையாது. நாள்தோறும் தேவன் நம்மை பரிபூர்ணப்படுத்தி கொண்டே வருகிறார். அப்படி இருக்கும்போது எவைகளிலிருந்து நமக்கு ஒரு ரட்சிப்பு தேவைப்படுது? எந்த பாவங்களில் இருந்து, எந்த விதமான ஒரு எதிர்மறையான எண்ணங்களில் இருந்து, எப்படிப்பட்ட பலவீனங்கள்லேருந்து, பயத்தில் இருந்து, மரண பயத்தில் இருந்து, ஒருவேளை கவலையின் பிடியிலிருந்து, தனிமை உணர்வுகளிலிருந்து, எதுக்கெல்லாம் நமக்கு ரட்சிப்பு தேவைப்படுதோ அந்த ரட்சிப்பை தேவன் தருகிறதற்கு நல்லவராக இருக்கிறார், உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டுமா? நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எரேமியாவின் புலம்பல் அந்த புஸ்தகத்தில் இதே அதிகாரத்தில் ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லப்பட்டிருக்கு. நான் எனக்குள் கர்த்தரே எனது தேவனாய் இருக்கிறார், ஆகவே நான் அவரை நம்புவேன் என்கிறேன். அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு அந்த டிரான்ஸ்லேஷன். அப்போ எனக்குள்ள நான் என்ன சொல்லுகிறேன்? கர்த்தரே எனது தேவன், அதனால நான் அவரை நம்புவேன். இன்றைக்கி ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் கூட எத்தனையோ விதங்களில் பாருங்கள், அவங்க எதை நம்பிக்கை வைத்திருக்கிறாங்களோ அது குறித்து ஆழமாக நம்புகிறதையும் அதை குறித்து சொல்லுகிறதையும் நாம் பார்த்துருக்குறோம். ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு பக்தியுள்ள சந்ததியை நரகத்தின் ஆக்கினையில் கொண்டு போய் விடுறதுக்கு அவர் ஆயத்தமாக இருப்பது கிடையாது. பக்தியுள்ளவர்களை தனக்கென்று தெரிந்து கொண்டார். பக்தி வைராக்கியம் உள்ள சவுல்களை தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கும் கூட தேவன் சமீபமாய் இருக்கிறார். அதனால் நாம் ஆத்துமாவிலே பேசுகின்ற அந்த சத்தம், அதற்கு கீழ்ப்படைந்து அதை ஏற்றுக்கொண்டு அவரே என்னுடைய தேவன், அவருக்கு நான் காத்திருப்பேன் என்று நாம் சொல்லுவோம். இப்படி நாம் காத்திருக்கும் போது நம் வாழ்வில் கிடைப்பது என்ன? 2 நாளாகமம் 16:9 சொல்லுகிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் நோக்கமாய் உலாவிக் கொண்டு இருக்கிறது. இப்போ ஆண்டவருடைய கண்கள் இந்த அதிகாலை பொழுதுல உலகமெல்லாம் பூமி எங்க இருக்கிற பிள்ளைகளை உற்று நோக்கி கொண்டு இருக்கிறது. யார் என்னை குறித்து உத்தம இருதயம் வைத்திருக்கிறாங்க? இன்றைக்கி நாம் ஒரு மனிதரிடத்தில் நன்மைகள் பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்களை குறித்து ஒரு உத்தம இருதயம் நமக்கு இருக்கணும். தவறான சிந்தை இருந்துக்கிட்டு நாம் அவரிடத்துலேருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியாது. நாளானது எல்லாத்தையும் விளங்க பண்ணும். அப்போ தேவனை குறித்து கூட நம்ம உத்தம இருதயமாக இருந்தால் அந்த உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு என்ன செய்வாராம்? தன் வல்லமையை வெளிப்படுத்துவார். தன்னுடைய வல்லமை எப்படி அந்த பார்வோனுக்கும் அவரது சேனைகளுக்கும் அந்த ஜனங்களுக்கும் வெளிப்படுத்தினார். பார்வோன் இருதயம் கடினமானா கூட மோசேயை கொண்டு தேவன் பெரிய காரியத்தை செய்து என் வல்லமையை பாரு என்று சொல்லி எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார். பார்வோனும் அவனது ஜனங்கள் மட்டும் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களும் அதை கண்டு பிரமிக்கத்தக்கதான அற்புதங்களை கர்த்தர் செய்தார். அதே தேவன் இந்த நாளில் உங்களையும் என்னையும் பார்க்கிறார். உங்களுக்கு ஒரு உத்தம இருதயம் தேவனை குறித்து இருக்கிறதா? அவரை பரிசுத்தர், அவர் வாக்கு மாறாதவர், தம்மை நம்புகிறவர்களுக்கு கேடகமானவர், அடைக்கலமானவர், என்னை இந்த உலகத்தின் ஓட்டத்தை எல்லாம் முடித்து நித்திய ராஜ்யத்திலே தமது வீட்டிலே கொண்டு போய் சேர்க்க மட்டும் என்னை கைவிட மாட்டார், அவர் எனக்கானதை எல்லாம் கவனித்துக் கொள்வார் என்கிற நம்பிக்கை நமக்குள்ள இருக்குதா? ஆண்டவர் அதை உற்று கவனிக்கிற தேவனாய் இருக்கிறார். 1 நாளாகமம் 29:10 முதல் 19 கூட நாம் பார்க்கிறோம். தாவீது சொல்கிறார், உத்தம இருதயத்தோடு தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக நான் பணத்தை சேகரித்து வைத்தேன். எங்கள் ஜனங்களும் என்ன செய்தாங்க? உத்தம இருதயத்தோடு கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு, சாலமோனை கொண்டு கட்டுவதற்கு அவர்கள் மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள்.
இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, தேவனுடைய ஊழியர்களுக்கு எதற்காக கொடுக்கணும், ஆண்டவர் சர்ச்சு கட்ட சொன்னாரா, சபை எதற்காக வேணும், வாடகை இடத்துல இருந்துட்டு போகலாமே என்று சொல்லலாம். ஆனால் வாடகை இடத்துல இருக்கும்போது நம்மளால் அநேக காரியங்கள் செய்ய முடிவது இல்லை. ஒரு உதாரணத்துக்கு முழு இரவு ஜெபம் நம்மளால் நடத்த முடியாது. மெதுவாக நம்ம ஜெபம் பண்ணால் கூட அதுக்கு உத்தரவு கிடைக்கிறது கிடையாது. அதே மாதிரி ஒரு ஞானஸ்நான தொட்டி, எங்களுக்கெல்லாம் ஞானஸ்நான தொட்டி ஃபெசிலிட்டி கிடையாது. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஏதோ ஒரு இடத்துக்கு நாங்கள் போக வேண்டியிருக்கு. எப்படின்னா பாஸ்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க. எங்களுடைய ஊழியத்தை நேசிக்கிற ஒரு சில போதகர்கள் இருக்கிறாங்க, அவங்க கொடுப்பாங்க தான். ஆனாலும் எங்களுடைய இடத்துலேருந்து நாங்கள் பல மைல் தூரம் கடந்து போய் தான் நாங்கள் அந்த ஜனங்களுக்கு ஞானஸ்நானத்தை கொடுக்க வேண்டி இருக்கிறது. அப்படி நிறைய அசம்பாவிதங்கள், ஏக்கங்கள் இருக்கலாம். ஆனால் இதற்கென்று தேவன் கொடுத்த தரிசனத்தின்படி ஒரு சில போதகர்கள் அருமையான இடத்தை வாங்கி கட்டும்போது, தாவீதுக்கு ஆசை இருந்துச்சு, கட்ட முடியல. ஆனால் சாலமோனை கொண்டு கட்ட செய்தார். அதுபோல் இன்றைக்கும் அநேக பிள்ளைகளுக்கு வாஞ்சை இருக்கலாம், ஆலயத்தை கட்டுகிறது வாஞ்சை இருக்கலாம், தேவனுடைய சபை நடத்துகிறதுக்கு வாஞ்சை இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிற்கும் ஆண்டவராகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கணும். ஏன்னா தாவீதை குறித்து சொல்லுகிறார், உன் கை ரத்தம் சிந்தின கை, யுத்தம் செய்து ரத்தம் சிந்தின கையாக இருக்கிறது. சாலமோனை கொண்டு அவன் அமைதியுள்ள ஒரு புருஷனாக இருக்கிறான், அவனை கொண்டு செய்வேன் என்று சொன்னார். அப்படி ஒருவேளை அநேகருக்கு செய்யலாம். ஆனால் இந்த இடத்துல நான் பார்க்கும்போது தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது என்ன? தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறாரு 11ஆம் வசனத்தில், கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே ராஜ்யம் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராக உயர்ந்திருக்கிறீர், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு இருக்கிறீர், உம்முடைய கரத்திலே சத்துவம் உண்டு, வல்லமை உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த உம்மால் ஆகும். இப்பொழுதும் நாங்கள் என்ன செய்கிறோம், மெய் ஸ்தோத்திரம் செலுத்தி மை மகிமைப்படுத்துகிறோம். இதை இப்படி நாங்கள் மனப்பூர்வமாய் கொடுப்பதற்கு நாங்கள் ஏமாத்துறோம், எங்கள் ஜனங்கள் ஏமாத்துறோம். உங்கள் கையில் வாங்குகிறோம், உங்கள் கையில் நாங்கள் கொடுக்குறோம். இந்த உலகத்தில் நாங்கள் பூமியிலே பரதேசிகளாக இருக்கிறோம் என்று எங்களுடைய வாழ்நாள் சீக்கிரம் முடிந்து போய்விடும். ஆனால் உங்களுக்காக ஒரு ஆலயம் கட்டுவதற்கு எனக்கு நீர் அனுமதி கொடுக்கலனாலும் என் மகனுக்கு உத்தரவு கொடுத்தீர், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உன்னுடைய கரங்களை பலப்படுத்துகிறோம் என்று சொல்லி மனப்பூர்வமாக இந்த ஜனங்கள் கொடுக்குறாங்களே, சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி இதில் 18ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் ஈசாக்கு இஸ்ரவேல் இன்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையையும் நினைவையும் என்றென்றைக்கும் காத்து அவள் இருதயத்தை உமக்கு நேராக்கி அருளும். இப்போ எல்லாரும் ஒரு நல்ல சிந்தையோடு எதை செய்தாலும் தேவனுக்காக நாம் செய்கிறோம் என்கிற ஒரு நம்பிக்கையோடு நாம் ஆண்டவருக்காக ஊழியங்களிலே விதைக்கும் போது அதனுடைய நற்பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை சொல்கிறார், ஆண்டவரே எங்கள் குமாரன் சாலமோன் கூட என்ன செய்யணும், உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படையணும், இந்த அரண்மனை கட்டும்படிக்கு அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தருளும். அதுதான் உத்தம இருதயத்தை எனக்கு தந்துடலும் அப்படின்னு சொல்கிறார். என் மகனுக்கு தந்துடலும், எனக்கு தந்துடலும், இந்த ஜனங்களுக்கு தந்துடலும். அப்போ அந்த உத்தம இருதயம் தேவன் விரும்புகிற ஒரு அருமையான இருதயம். அந்த இருதயத்திலேருந்து புறப்படுது பாருங்கள், அந்த சோல், அந்த ஆத்மா, அதுலேருந்து புறப்படுகிற வார்த்தை இருக்குல்ல, அது நம்மை தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டு வாழும்படி உதவி செய்யக்கூடியதாய் இருக்கிறது. நன்றி பலிகள் கர்த்தருக்கு பிரியப்படுத்தக்கூடியது. உள்ளத்தின் ஆழத்திலேருந்து எல்லாரும் சோத்திரிப்பாங்க, எல்லாரும் பாடுவாங்க. ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் நன்றியோடு கூட கண்ணீரோடு நம்ம நடந்து வந்த பாதையில், தனிமையின் பாதையில் எப்படிலாம் தேவன் நமக்கு போதுமானவராக இருந்தார் நினைத்து நன்றி செலுத்தி பாடுவது, நன்றி செலுத்துவது மிகவும் அற்புதமான ஒரு காரியம். ஆதியாகமம் 20 முதல் 7 வசனங்களில் கூட நம்ம வாசிக்கும் போது இங்கே அபிமலேக்கு என்கிற ஒரு ராஜா இருக்கிறாரு. ஆபிரகாம் தன்னுடைய மனைவி சாராளை குறித்து பயப்படுறாரு. ரொம்ப அழகாக இருக்காங்களே இந்த சாராள், ஒருவேளை அவள் என்னுடைய மனைவின்னு சொன்னால் அவளை எண்ணெயை கொண்டு போட்டுட்டு அவளை யாராவது எடுத்துக்கொண்டு போயிடக்கூடாது என்று சொல்லி பயந்து, நீ என்னுடைய சகோதரி என்று சொல்லு என்று சொல்லி வைத்திருந்தான். அப்படியே அவர்கள் சொன்னதுனால
அந்த இடத்துல இந்த அபிமெலேக்கு ராஜா என்ன செய்கிறாரு, அவளை ஆளை அனுப்பி அந்த சாராளை அரண்மனைக்கு கொண்டு வருகிறான். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த இந்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். அப்போ அந்த இடத்துல அபிமெலேக்கு அவன் தெரியாம செய்துதான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார், இந்த பாவம் அவன் செய்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி எச்சரிக்கும்படி அவனோடு கூட பேசுகிறார். அப்போ அவன் சொல்லுகிறான் 6ஆம் வசனத்திலே, உத்தம இருதயத்தோடு நீ செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். முந்தின வசனம் சொல்றார், உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடு நான் இதை செய்தேன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இது எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு விரோதமாக நீ பாவம் செய்யாதபடிக்கு உன்னை எச்சரித்தேன் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும்போது, அந்த அவனுடைய மனைவி அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான், உன் வாழ்க்கையின் அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே செய்ததை பார்க்கிறோம். இன்னைக்கு கூட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏன் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் தேவனுடைய பிள்ளைகள் நாம் அறியாதபடி இப்படி செய்கிற சில தவறுகளாக கூட காணப்படலாம். ஆண்டவர் அவர்களை வைத்து தான் உங்களை ஆசீர்வதிக்கும் நினச்சிருக்கும் போது அவர்களுக்கே தெரியாமல் நீங்கள் அகெயின்ஸ்ட் ஆகிறத தேவன் எப்படி பொறுத்து கொள்வார்? ஒரு மனிதனை கொண்டு இன்னொரு மனிதனை ஆசீர்வதிக்க நினைக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டிய மனிதன் பெறக்கூடிய மனிதனுக்கு துரோகம் பண்ண ஆண்டவர் விடுவாரா? இல்லவே இல்லை. அப்போது அவன் அனுப்பி விடுகிறான், அபிமெலேக்கு அந்த சாராளை அனுப்பி விடுகிறான் ஆபிரகாம் இடத்துல. இப்போ கர்த்தருடைய வார்த்தை கிடைச்ச உடனே அவன் அதை ஏற்றுக்கொண்டு எப்படி ஒரு நல்ல ஒரு நீதிமானாக தன்னை அவன் நிரூபித்தானோ அதுபோல் தான் கர்த்தருடைய வார்த்தைகள். அவர் ஆத்தும நேசர், நமக்குள்ளே எப்படி இருக்கிறார்? வார்த்தையாக இருக்கிறார், ஆவியான தேவனாக இருக்கிறார். இயேசுவை நம்ம எங்கே பார்க்க முடியும்? எல்லாருமே இயேசுவை தரிசிக்க முடிவது இல்லை. சில பேருக்கு தரிசிக்க முடியாது என்கிறத நினைக்கிறாங்க. சில பேர் தரிசிக்கிறதுக்கு ஆண்டவரிடத்தில் இடைவிடாது கேட்பது கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, உன் முழு இருதயத்தோடும் என்னை தேடினால் என்னை தேடுகையில் என்னை கண்டடைவாய். அந்த ஒரு முழு இருதயம் இருக்குதா, அப்போ தேவன் காண முடியும். ஆனால் சில பேருக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் அதெல்லாம் எனக்கு மிஞ்சினது என்று நினச்சா அப்படியே இருக்கும். அப்போ வேத வசனங்களை நம்ம வாசிக்க 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 அந்த வார்த்தைகள் என்ன செய்து நம்மை நல்ல அனுபவத்திற்குள் கொண்டு செல்கிறது, ஆவிக்குரிய உன்னதங்களிலே அழைத்து செல்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, எபேசியர் 1 சொல்லியிருக்கேன், ஆவிக்குரிய சகலவித ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். சரி, ஆசீர்வதித்து இருக்கிறார், ஆனால் நம்ம அதை பெற்றுக்கொண்ட உணர்வு இருக்குதா? பெற்றுக்கொண்டோம் என்று நம்புகிறோமா? அல்லது பெற்றுக்கொண்டதை காத்து கொள்ளுகிறோமா? ஒரு லைனில் ஆசீர்வதித்து விட்டார், அப்போ நாங்கள் ட்ரை எதுவும் பண்ணவே வேண்டாம், முயற்சி பண்ணவே வேண்டாம், அப்படி கிடையவே கிடையாது. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர், வறண்ட நீலத்தின் மேல் ஆறுகள் போதித்து, ஆண்டவரே உன் வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்துடணும்னு கேட்டால் திறந்தருளுவார், அநேக ரகசியங்களை கற்றுக் கொடுப்பார். சங்கீதம் 19:7 முதல் 14 சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வேதம் எப்படிப்பட்டது? குறைவற்றது. யாராவது ஒருத்தர் நான் எல்லாம் பைபிளையே படித்து முடிச்சுன்னு சொல்ல முடியுமா? நிச்சயம் முடியாது. குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியது, அது சாட்சியானது, பேதையை ஞானியாக்குகிறது. அப்போ இன்றைக்கி பேதையாக ஒருவேளை இன்றைக்கி இருக்கலாம், நம்மளை எல்லாரும் அப்படியே முடிவு பண்ணியிருக்கலாம், அதுக்கு ஒன்றும் தெரியாது சொல்லலாம், நமக்கே விரோதமான எண்ணங்கள் வைத்துட்டு நம்ம மத்தியிலே இருக்கலாம். நமக்கு தெரியும் ஆண்டவர் சொல்லி கொடுப்பார் தான், ஆனால் அவங்க நினைக்கலாம் இவர்கள் பேதைகள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின் மூலம் நம்ம என்ன செய்யப்படுகிறோம்? எச்சரிக்கப்படுகிறோம். இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையானது, இருதயத்தை சந்தோஷிப்பிக்கக்கூடியது, கர்த்தருடைய கற்பனை தூய்மையானது, கண்களை தெளிவிக்கக்கூடியது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமானது, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியது. இதெல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். இந்த வசனத்தின் மூலமாக நான் என்ன செய்கிறேன்? எச்சரிக்கப்படுகிறேன். அபிமெலேக்கு எச்சரிக்கப்பட்டார், நாம கூட எச்சரிக்கப்பட முடியும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரே இந்த இடத்துல அவர் கேட்கிறார், கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகள் என் இருதயத்தின் தியானமும் உங்கள் சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. அப்போ ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள் இது. அதனால தான் நிறைய பேர் வார்த்தைகள் கேட்க மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் ஸ்டோரிஸ் எல்லாம் சொன்னால் நல்லா கேட்பாங்க, ஆனால் வசனங்கள் சொல்லும்போது தூங்கிடுவாங்க. ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அதிகாலையில் என்று
உடைய வசனங்கள் எனக்கு கிடைப்பதற்காக காத்திருக்கிறேன். அந்த தாவீதின் வாஞ்சை நமக்கு இருக்கணும். தீர்க்கதரிசிகள் எல்லாம் என்ன செய்தாங்க? காத்திருந்தாங்க. எப்பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுப்பார், நான் போய் சொல்லட்டும் என்று சொல்லி அந்த வார்த்தைக்காக காத்திருந்தாங்க. இன்றைக்கும் அநேக ஊழியர்கள் தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு கிடையாது. தேவன் இன்றைக்கு என்ன கொடுக்கிறார், காத்திருந்து பெற்றுக்கொண்டு நமக்கு சொல்லுகிறாங்க. நாம் கேட்கிறோம், நீங்கள் கேட்குறீங்க. அப்போ என்ன செய்ய முடியும்? தேவனால் ஒரு வெற்றி நிறைந்த வாழ்க்கை வாழ முடியும். கடைசியாக ஒரு காரியம், சங்கீதம் 131 3 வசனங்கள். இதில் பார்க்குறோம், கர்த்தாவே இருதயம் இருமாப்பு உள்ளது அல்ல, மேட்டிமையானவைகளும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. இது பாருங்களேன், நாம் அறிய வேண்டிய ஒரு காரியம். நம்ம ஒரே டோட்டலாக நமது வாழ்வினுடைய கடைசி எட்ஜ் வரைக்கும் போயிடுவோம். இதனால் எவ்வளோ டிப்ரெஷன், எவ்வளோ ஆங்ஸைட்டி, எவ்வளோ விதமான ஏக்கங்கள், கண்கள் மூடுனா கூட தூங்க முடியாத நிலைமை, சாப்பாடு வச்சா கூட சாப்பிட முடியாத ஒரு நிலைமை, அது உள்ளுக்குள்ளே போகாத ஒரு நிலைமையெல்லாம் காணப்படுது. அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நமக்கு மிஞ்சினது நம்மால் முடிந்தது செய்யலாம், முடியாதது தேவன் கிட்ட கொடுத்துட்டு அவருடைய வேலைக்காக அவர் செய்ய போகிறார். நம்ம பார்க்க போகிறோம். நம்ம என்ன செய்ய போகிறோம்? அவரை துக்கப்படுத்தாமல் இருக்க போகிறோம். அது ஒன்று தான். முறுமுறுக்க மாட்டோம், எரிச்சல் அடைய மாட்டோம், கம்பேர் பண்ணி ஒத்திட்டு பார்த்து பார்த்து அழுது கொண்டு இருக்க மாட்டோம். அவர் மீது நாங்கள் நம்பிக்கையாக இருப்போம். எப்பொழுது அவர் இறங்குவார், அவர் முகத்தையே நாங்கள் நோக்கி பார்த்து கொண்டிருப்போம் என்று சொல்லும்போது இதுதான் ஆண்டவருடைய வார்த்தையும் கேட்குது. நீ உனக்கு மிஞ்சின காரியம். இன்றைக்கி ஒருவேளை நான் எந்த வேலையும் செய்யலை, இப்போ மட்டும் இல்லை, என்னுடைய பிள்ளைகள் திருமணம் முடிஞ்சு 5 வருஷம், அதுலேருந்தே நான் முழுக்க தேவனுக்காக அவருக்கு அர்ப்பணித்து வாழ்ந்தேன். எந்த ஒரு வேலையும் செய்யலை, எந்த விதத்துலையும் சம்பாதிக்கலை. கர்த்தரை மட்டும்தான் என் நம்பிக்கையாய் வைத்திருந்தேன். என்னுடைய ஹஸ்பண்ட் மூலமாக கர்த்தரை ஆசீர்வதித்தார், பிள்ளைகள் மூலமாக ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார். இன்றைக்கி ஊழியத்தின் தேவைகள் பெருகும்போது விசுவாச பிள்ளைகள் ஒரு சிலர் அவர்களாகவே முன் ஒவ்வொரு பொறுப்புகளை எடுத்து செய்ய ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். இன்னும் அநேகம் இருந்தாலும் ஒரு நம்பிக்கை, ஏற்ற காலத்திலே என் தேசத்தில் மழை பெய்யும். நான் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் என் தேவனாய கர்த்தருடைய கரம் கூட இருக்கும். அவர் வானத்தின் பலகணிகளை திறப்பார், இடம் கொள்ளாமல் போகு மட்டும் என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கை எப்பொழுதும் உண்டு. அதான் செக் எனக்கு. அதை போட்டு நான் எடுத்துக்கொள்ளுவேன். நீங்கள் கூட அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், கர்த்தர் அற்புதம் செய்வார். அது மாத்திரம் இல்லை, தாயின் பால் மறந்து குழந்தையை போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். ஆத்துமாவில் பாருங்கள், சில நேரம் நமக்கு உங்களுக்கு பிரியமானவங்க யாராவது வராங்கன்னா தூங்கவே மாட்டோம்ல சில பேர். நான் அப்படி இல்லை. சில பேர் அந்த டைமுக்கு கரெக்டாக தூக்கம் வந்துடும், நடந்துகிட்டே இருந்தாலும் தூங்கிடுவேன். அப்படி கொஞ்ச நேரம் தான் ஆண்டவர் கிருபையினால் ஒரு நாளில் நான் தூக்க மாத்திரை போட்டு, டெய்லி தூக்க மாத்திரை போட்டு தூங்கினேன். ஒரு நாளைக்கு 1 மாத்திரை, சில நேரம் 2 மாத்திரை, சோதனை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா 2 மாத்திரை அப்படி போட்டிருந்தேன். எனக்கு கர்த்தர் அதை விட்டுட்டு அப்புறம் அந்த பாவத்தை என்னைக்கு அருவறுத்து விட்டனோ அதற்கு பிறகு தேவன் நல்ல நித்திரையை தருகிறார். இன்னைக்கு வரைக்கும் தருகிறார். கொஞ்ச நேரம் தான் தூங்குவேன். அது சின்ன பிள்ளையிலேருந்தே வந்த ஒரு பழக்கம். அதே மாதிரி என்னுடைய பிள்ளைகளும் அப்படி தான், அதிக நேரம் தூங்க மாட்டாங்க, விடிய காலம் எழுந்துருவாங்க. அப்போ அப்படி ஒரு பழக்கம், அது தலைமுறையாய் வரக்கூடிய ஒரு நல்ல சுபாவம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு தாயின் பால் மறந்த குழந்தை அதை போல் அதுக்கு அழுது அப்புறம் ஒன்றும் இல்லை போல இருக்குது, நமக்கு தரமாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு அதே அமைதியாயிரும். ஏங்கி கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் அது நார்மலாக நல்லா ஃபுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடும். இப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னுடைய ஆத்துமா எப்படி இருக்கிறது? மிகவும் தெளிவாக இருக்கிறது, அமர்ந்த நிலைமையில் இருக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். நிறைய பேருக்கு ஆத்துமாவில் ரெஸ்டே இருக்காது, சிந்தனையில் ஒரு ஓய்வே இருக்காது. அது பாட்டில் அது எதையோ யோசிக்கும், எதையோ திங்க் பண்ணும், எது எல்லாமோ வரும். அப்படி இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லு, இது முதல் என்றைக்கு மிஸ்வேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. நீங்கள் கூட அந்த நம்பிக்கைக்குள்ளே வந்துடுங்க. ஒரு நாள் ஆண்டவர் தவறு செய்யவே மாட்டார். நான் கூட ஆரம்ப நாட்களை நினைத்து பார்த்தது உண்டு, ஏன் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கலை. ஆனால் அதை கொஞ்சம் காலங்கள் கழித்து பார்க்கும்போது, நான் நினச்சதெல்லாம் நடந்திருந்தா எங்கள் குடும்பமே இல்லாமல் போயிருக்கும். இன்றைக்கி ஆண்டவர் கிருபையினால் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு மரியாதையோடு தேவன் நடத்தி வருகிறார், கனத்தோடு நடத்தி வருகிறார்.
ஆனால் ஒருவேளை அவைகளெல்லாம் நடந்திருந்தா எவ்வளவு கேவலமான காரியங்கள், ஊழியத்தை இழந்து, கர்த்தருடைய நல்ல பெயரை இழந்து, நாங்கள் முழு குடும்பமாகவே ரொம்பவும் தாழ்ந்த நிலைமையில் போயிருந்திருப்போம். தேவன் அதனால்தான் என் விருப்பமெல்லாம் அவர் செய்யல, அவர் விரும்புகிறதை என் வாழ்க்கையில் செய்து இன்னைக்கு வரைக்கும் அவர் அருமையாக நடத்தி வருகிறார். அதனால இதை கேட்கும் தேவ பிள்ளைகள், நீங்கள் கூட உங்களுடைய பாரம், உங்கள் ஏக்கமெல்லாம் ஆண்டவருக்கு தெரியாமல் இல்லை. மறுபடி நம்ம கேட்க அவசியம் இல்லை. மறுபடி அழுது இருதயத்தை உடைக்க பண்ண இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன கண்டாங்க? நல்லா சாப்பிட்டு செத்து போனாங்க. அதுதான் நடந்துச்சு. இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட தெய்வ கோபத்தை சம்பாதித்து கொள்ளாதபடிக்கு ஏற்ற காலத்தில் எல்லா நேர்த்தியும் செய்வார். அது வரைக்கும் நாம் அமர்ந்திருப்போம். அவர் என்னை கொஞ்சம் போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்கிற விசுவாசம் தான் இன்றைய தேவை. ஜெபம் பண்ணலாம். எங்கள் பரலோக தேவன், இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைங்களை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை தியானிக்க அருமையாக இருக்கிறதப்பா. கர்த்தராகிய தேவன் நித்திய கன்மலை, என்றென்றைக்கும் அவரை நம்புங்கள் என்ற வசனத்தின்படி நாள் எங்கள் கூட பேசியிருக்கீங்க. எங்கள் ஆத்துமாவிலே இந்த ஒரு நாள் இல்லைப்பா, ஒவ்வொரு நாளும் காலை மாலை இரவு நேரம் மத்தியான நேரம் எப்பொழுதுமே எங்கள் கூட பேசுகிற ஆத்தும நேசரின் சத்தத்தை கேட்டு அதன்படி செய்ய மாத்திரம் எங்களுக்கு பலன் தாரும். நாங்கள் எங்களை இந்த உலகத்தில் திக்கச்சவலா விட்டுவிடலை என்பதற்கு அடையாளமாக நாங்கள் உங்கள் வார்த்தையின்படி அதை கேட்டு நடக்கிற பாக்கியங்களை தாரும். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென்.